ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம தொடங்கிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே ஸ்துதியும் தோத்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. தேவரே, விசேஷமாக இப்பேற்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து வருகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உம்முடைய நாமத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தையும் மகிமைப்படுத்தக்கூடிய வகையில் புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1916 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரி, இந்த கேள்வி நல்லா இருக்குது, பதில் நல்லா இருக்கும், நல்லா கவனிக்கலாம். மூப்பர்களுக்கான தகுதி உடையவர்கள் சபையில் போதுமான எண்ணிக்கையில் இருக்க சபையாருடைய மேலான நன்மைக்காக மற்ற சபையார்கள் மத்தியில் காணப்படும் சகோதரர்களிலிருந்து தங்களுக்கான மூப்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாமா? அன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கனால அவங்க கேட்டிருக்கலாம் போலுக்கு இல்லையா? ஓகே, என்ன கேள்வி? இப்போ மூப்பருக்கான தகுதியோடு சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் சபையாருடைய மேலான நன்மைக்காக மற்ற சபையிலிருந்து அவங்க மத்தியிலிருந்து காணப்படும் சகோதரர்களை தங்களுக்கான மூப்பர்களாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ கேள்வியை ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிடலாமா? பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்ற ஒரு சபை இருக்குது, இங்கே ஒய் அப்படின்ற ஒரு சபை இருக்குது. இந்த எக்ஸ் சபையில் போதுமான அளவுக்கு பார்த்திங்கன்னா தகுதி உடைய மூப்பர்கள் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு சபையாருடைய மேலான நன்மைகளுக்காக இந்த ஒய் சபையிலிருந்து சில தகுதியுடைய சகோதரர்களை மூப்பர்களாக இங்கே எக்ஸ் சபையில் ஏற்படுத்திக்கலாமா, தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஓகே, பதிலுக்குள்ளே போகலாம். மூப்பர்களுக்கான தகுதி உடையவர்கள் சபையார் மத்தியில் போதுமான எண்ணிக்கையில் இருக்க சபையார் வெளியிலிருந்து மற்ற மூப்பர்களை தேர்ந்தெடுக்க முற்படுவது என்பது ஞானமானதாக இராது, சரிங்களா? இந்த எக்ஸ் சபையில் போதுமானவங்க தகுதியோடு இருக்கும் பொழுது இங்கேருந்து நீங்கள் எடுக்கிறது ஒரு ஞானமான காரியமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். இதை சொல்லாமலேயே புரிந்து கொள்ளலாம், இதை சொல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் அப்படின்றார். ஆனால் சபையார் மத்தியில் போதுமானவர்கள் இருக்கின்றார்களா என்று தீர்மானிப்பவர்கள் யார்? ஆனால் சபைக்கு மத்தியில் போதுமான பேர் இருக்கிறாங்க அப்படின்றத தீர்மானிக்கிறது யார்? சபையாரே தங்களுக்காக அதை தீர்மானித்து கொள்ள வேண்டும், சபையார் தான் அதை தீர்மானிக்கணும் அப்படின்றார். சபையார் மத்தியில் தங்களுக்கு போதுமானவர்கள் இருக்கிறார்கள் என யாரால் தெரிவித்திட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? சபையாரை அதை தீர்மானித்திட வேண்டுமொழிய சகோதரர் ரசல் அவர்களோ அல்லது வேறொருவரோ அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். புரிஞ்சுங்களா? என்ன கேட்டார், என்ன சொன்னார்? 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு, நல்ல அருமையான பாயிண்ட்டை. அந்த 2 பாயிண்ட் திரும்ப நம்ம படிச்சிடலாம். இந்த இடத்துல போதுமான பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் இங்கேருந்து எடுக்கிறது ஞானமான காரியம் கிடையாது, ஒன்று. அடுத்ததில், ஆனால் சபையார் மத்தியில் போதுமானவர்கள் இருக்கிறார்களா என்று யார் தீர்மானிக்கிறது? சபையில்
போதுமான ஒரு தகுதியுடைய மூப்பர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத யார் தீர்மானிக்கிறது? அதை சபை தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சபையாரே தங்களுக்காக அதை தீர்மானித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததில் சபையார் மத்தியில் தங்களுக்கு போதுமானவர்கள் இருக்கிறார்கள் என யார் தெரிவித்திட முடியும், யார் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? முதல்ல என்ன கேட்டார்? சபையின் மத்தியில் போதுமான பேர் இருக்கிறாங்கன்றத யார் சொல்லணும்? சபை தான் சொல்லணும். சரிங்களா? இப்போ என்ன கேட்டார்? போதுமான பேர் இருக்கிறார்கள் என யார் தெரிவிக்கணும்? அதை சபை தான் தெரிவிக்கணும். புரியுது வித்தியாசம் உங்களுக்கு? சரிங்களா? ஓகே. அடுத்ததில் சபையாரை அதை தீர்மானித்திட வேண்டும் ஒழிய எதை தீர்மானிக்கணும்? தங்கக்கிட்ட போதுமான பேர் இருக்காங்கல்ல அந்த காரியத்தை சபை தான் தீர்மானிக்கணுமே தவிர அதுக்கு யார் தேவையில்லை. இப்போ சகோதரர் ரசல் அவர்களோ அல்ல மற்ற சகோதரரோ தேவையில்லைன்றதை அங்கே சொல்லிட்டார். ஒருவேளை தங்களிடத்தில் தகுதி வாய்ந்த மூப்பர்கள் இல்லை என்று சபையார் கருதுவார்களேயானால், பார்த்தீங்களா, ஒருவேளை அவங்க கிட்ட தகுதியான மூப்பர்கள் இல்லை என்று சபையார் கருதுவார்களேயானால், அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியிலிருந்து தேர்ந்தெடுத்து கொள்வார்களாக. பார்த்தீங்களா, இங்கே ஒரு தகுதியானவங்க யாரும் மூப்பராக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியிலிருந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லிட்டார். சரிங்களா? ஒருவேளை தகுதி வாய்ந்த மூப்பர்கள் அநேகரை அவர்கள் பெற்றிருப்பார்கள், தேவன் அருளி உள்ளவைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்களாக. பார்த்தீங்களா? ஒருவேளை தகுதி உள்ளவங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களே பயன்படுத்திக்குவாங்க. மற்றும் வீட்டில், அதாவது சொந்த சபையில் இருக்கும் சகோதரரை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க, நல்லா ஊக்குவீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸோ நல்ல கேள்வி, நல்ல ஒரு பதில். இதை நம்ம சம்மரைஸ் பண்ணணும் அந்த இடத்துல. சரிங்களா? கேள்வி என்னது? மூப்பர்களுக்கான தகுதியுடையவர்கள் சபையில் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் சபையுடைய மேலான நன்மைக்காக வெளியிலிருந்து சில சிறப்பான தகுதியுடைய சகோதரர்களை மூப்பர்களாக தேர்ந்தெடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. என்ன பதில்? 2 சபையை பற்றி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், அப்போ தான் புரியும். மூப்பர்களுக்கான தகுதி உடையவர்கள் சபையார் மத்தியில் போதுமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சபையார் வெளியிலிருந்து நீங்கள் எடுக்கிறது ஒரு ஞானமான காரியமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்தது, இதெல்லாம் நம்மளை சொல்லாமலே புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். அடுத்தது, சபைக்கு மத்தியில் போதுமான பேர் இருக்கிறாங்க அப்படின்றத யார் தீர்மானிக்கிறது? அதை சபை தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்ததில் சபையில் போதுமான பேர் இருக்கிறாங்கன்றதுல யார் தெரிவிக்கணும்? சரிங்களா? யார் போதுமான பேர் இருக்கிறாங்கன்றதை தீர்மானிக்கிறது ஒன்று, போதுமான பேர் இருக்கிறாங்கன்றதை தெரிவிக்கிறது ஒன்று. இது ரெண்டுமே யார் தான் பண்ணணும்? ரெண்டுமே சபை தான் பண்ணணும். அப்போ இதை யார் பண்ணக்கூடாது? வெளியே இருக்கவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? ஓகே. அடுத்ததில், ஒருவேளை இந்த எக்ஸ் சபையில் ஒரு தகுதியுடைய மூப்பர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சபை ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா, சபை முடிவெடுத்தது அப்படின்னா, நீங்கள் வெளியிலேருந்து ஒய் சபையிலேருந்து மூப்பரை நீங்கள் நியமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போது ஒருவேளை தகுதி வாய்ந்த மூப்பர்கள் இங்கேயே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களே செலக்ட் பண்ணுங்க, அது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அப்போ தேவன் நமக்கு இவ்வளோ சோர்ஸஸ் தகுதியுடையர்களை கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிந்திருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்போ தொடர்ந்து நம்முடைய தியானத்தில் வச்சு நலமான காரியங்களை பிடித்துக்கொள்வோம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே சுதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. இப்பொழுது நாங்கள் கேட்ட அந்த காரியத்தின் அடிப்படையில் சபைக்குள்ளாக நாங்கள் தேர்ந்தெடுப்பில் ஈடுபடும் பொழுது உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யவும், அதே நேரத்தில் அந்த ஒருமனப்பாட்டை
நாங்கள் உருவாக்கவும் பிரயாசப்பட தேவந்தாமை எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.